ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லேவியராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உடன்பட வேண்டாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாயிருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளே, நட்பு வட்டத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடங்களுக்குள்ளே என்று மனிதர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு காரியம் கோல் சொல்லுதல் என்பது. இந்த கோல் சொல்லுதல் இல்லாத ஒரு காலத்தையோ, ஒரு சூழலையோ, ஒரு கூட்டத்தையோ நம்மால் எங்கும் பார்க்க இயலாது என்கிற அளவுக்கு அது மக்களோடு பின்னி பிணைந்ததாய் இருக்கின்றது. ஆனால் தேவன் இதை குறித்து எச்சரிக்கிறார். அவர் இதை வெறுக்கவும் செய்கின்றார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்லும்போது, நீ உன் ஜனத்துக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியக்கூடாது என்று எச்சரிக்கின்றார். வேதாகமம் கோல் சொல்லுகிறதை குறித்து அநேக காரியங்களை நமக்கு படிப்பித்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த 2 காரியங்களை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒன்று, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். 2 பேர் நண்பர்களாய் இருக்கிறதை கோல்காரனால் சகித்து கொள்ள இயலாது. அவர்களுக்குள் ஏதாகிலும் ஒரு விதத்தில் சண்டையை உண்டு பண்ணி விடுகிறதற்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்து இருப்பான். ஆகவே நம்முடைய நட்புறவுகளிலே மிக தெளிவான சிந்தையும் மனநிலையும் நமக்கு வேண்டும். ஒருவருக்கொருவர் விரோதமாக தூண்டிவிடக்கூடிய காரியங்களை பகுத்தறியக்கூடிய ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிராண சிநேகிதர்களை காப்பாற்றி கொள்வதற்கு முடியும். இரண்டாவதாக, அதே நீதிமொழிகளிலே 26வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது, கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று. அப்படி என்றால் சண்டைகளுக்கு காரணமே கோல்காரர்கள் தான். கோல் சொல்லுகிறவர்களுடைய தூண்டுதலினால் அநேக சண்டைகள் நடைபெறுகிறது. அவைகள் முடிவில்லாமல் தொடர்ந்து நீடித்திருப்பதும் இவர்களால் தான். ஆகவே உங்கள் காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்த பிராண சிநேகிதர்களை தவறாக நினைத்து இழந்து விடாதிருங்கள். கோல்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டு காலம் முழுவதும் சண்டையிட்டு கொண்டிருப்பதை விட சமாதானத்தோடு வாழ்வதற்கு வகை தேடுங்கள். மிக முக்கியமாக கோல் சொல்லுகிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு விலகுங்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்றாடம் நாங்கள் பழகுகிற மனிதர்களிடத்தில் யார் கோல் சொல்லுகிறவர்கள், யார் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் என்பதை பகுத்தறிய இயலாத சூழ்நிலையில் இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானமும் அறிவும் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தரும்படி உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.